முதல் மற்றும் இரண்டாவது போட்டியிலும் 4வது இளைய சிங்கம் வெற்றி பெற்றது. அத்தனை மிருகங்களும் இனி இளைய சிங்கம் தான் இந்த காட்டின் ராஜாவாக போகிறான் என முடிவு செய்தனர். ஏனென்றால் இன்றும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் போதும் அல்லவா? இப்போது காட்டின் ராஜா வருகிறார். அவர் அனைத்து மிருகங்களையும் பார்த்து, உங்களது எண்ணம் என்னவென்று எனக்கு தெரியும். 4 போட்டிகளில் 2இல் இளையவனே வெற்றி பெற்றான். அதனால் இனி அவன்தான் இந்த காட்டிற்கு அரசனாக போகிறான் என்று நீங்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வெற்றி மட்டுமே ஒரு தகுதியான தலைவனை தந்துவிடாது. தன் மக்களை காத்து நிற்பவனே உண்மையான தலைவன் ஆவான். இதுவரை முன்னணியில் இருப்பது இளையவன் தான். ஆனால் இன்னும் 2 போட்டிகள் உள்ளன. அதுவும் 4 சிங்கங்களும் சேர்ந்து செய்ய வேண்டும். ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் நிரூபித்தால் மட்டுமே அவன் தலைவனாக முடியும் என கூறிவிட்டு 3ஆம் போட்டியை அறிவிக்கிறார் ராஜா. இன்று அதிகாலை எனக்கு ஒரு தகவல் வந்தது. அது என்னவென்றால், கருப்பு சிங்கங்கள் 2 அணியாக பிரிந்து வடக்கிலும் தெற்கிலும் இருக்கும் நமது மிருகங்களை வேட்டையாடுகின்றன. பசிக்காக அல்ல என்பது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கான 3வது போட்டி இதுதான். அவர்களை காட்டின் நடுப்பகுதிக்குள் வரவிடாமல் செய்ய வேண்டும்.